வசனத்துக்கு போகலாம். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். போன வாரத்திலிருந்து வளர்ச்சி என்ற தலைப்பில் நம்ம அவங்களோட பேச விரும்புகிறார். உபவாச ஜெபம் யார் பண்ணுவாங்க? விசுவாசிகள், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறவங்க தான் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க இல்லை? அப்போது அதற்கு ஏற்ற ஒன்றுமா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வழக்கம் போல் நம்ம கிட்டத்தட்ட 1.5 மாதமாக பேசி கொண்டு வருகிறோம். இயேசுவை கவனித்து பார்க்கணும். எபிரேயர் 3:1 படி கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதை ஏன்னா லூக்கா 2:4 படி பிள்ளை வளர்ந்து, நேற்று கூட அந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். பிள்ளை வளர்ந்தது, அப்புறம் ஆவியில் பலன் கொண்டது. பிள்ளை வளர்ந்தது அப்படின்னா எல்லாரும் தான் வளர்கிறாங்க, அவரும் வளர்ந்தார் அப்படின்ட்டு போயிடும். ஆவியில் பலன் கொள்ளுகிற அந்த வளர்ச்சியினோட நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவராக இயேசு இருந்தார் என்று நம்ம நேற்று பார்த்தீங்க. இன்றைக்கி அந்த வசனத்தை அப்படி டச் பண்ணிவிட்டு வேகமாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு போகலாம். நீங்களும் பைபிளை திருப்பணும் என்று நான் பல முறை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். பைபிள், நோட்டு, பென்னு, ஒரு பாட்டில் வாட்டர், இது எத்தனை பேர் செய்கிறீங்களோ அவ்வளோ பேருக்காக கர்த்தருக்கு தோத்திரம். சரி, வாசிங்க. 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். வாசிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் வளர்ந்தான். அந்த வளர்ச்சியினுடைய அடுத்தடுத்த முதிர்ச்சியை நம்ம பேசணும். வளர்ந்தான் நீங்களும் வளர்வீங்க அப்படின்னு மொட்டையாக பேசுறது எனக்கு பிடிக்காது. அப்படி பேசுகிறதும் பிடிக்காது, பேசுகிறவங்களையும் பிடிக்காது. சாமுவேல் வளர்ந்தான், நீயும் வளர்வை. இயேசு ஆசீர்வதித்தார், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படி கிடையாது. விஷயத்துக்கு வாங்க. அங்கே ஒரு ஸ்டஃப் உள்ளே இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, சாமுவேல் வளர்ந்தான். எந்த சிச்சுவேஷனில் வளர்ந்தான்? என்ன நான் மாத்திரம் நல்ல சிச்சுவேஷனில் இருந்ததுன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி சொல்கிறேன். எங்கள் அப்பா மாத்திரம் ஒரு நல்ல பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இந்த பஞ்சத்துலேயும் கஷ்டத்துலேயும் வேதனையில் இருப்பேனா? சில பேர் சொல்கிறேன், நான் மாத்திரம் 4 வார்த்தை படிச்சிருந்தேன்னா நான் என் லெவலே வேறு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன். அவங்க வேர்டு என் லெவலே வேறணும். அப்போ எங்கள் அப்பா மாத்திரம் ஒரு வசதியானவராக இருந்திருந்தாருன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்படியெல்லாம் நிறைய பேர் அப்படி பேசுவோம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம வசனத்தோடு வாழ பழகணும். அதில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. சாமுவேல் வளர்ந்தான் அப்படின்னா, வளர்ந்தான் அப்பா வீட்டில் வளர்ந்தான், அம்மா வீட்டில் வளர்ந்தானா? அல்லது அப்பா அவனுக்கு 3 வேளை பிரியாணி கொடுத்து வளர்த்தாரா? அல்லது கண்டக்கி சிக்கன் இன்னைக்கு இந்த காலத்தில் அட்லீஸ்ட் சிக்கன் இல்லையான்றீங்களே, அது அப்படி வளர்த்தாங்களா? ஐயா புரிஞ்சுக்கோங்க, அந்த வசனத்தில் ரொம்ப ஆழம் இருக்குது. சாமுவேல் வளர்ந்தான் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரோடு கூட இருந்தால் தான் வளர முடியும். நான் பேசுகிறது சரீர வளர்ச்சி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், மூளை வளர்ச்சி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்டலெக்சுவலை பற்றி நான் பேசலை. ஆனால் வசனத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம், சாமுவேல் வளர்ந்தான். பக்கத்தில் ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வார்த்தை அதிகமாக என்னை தொடுகிறது. கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் ஒன்று சொல்லட்டா, இந்த பூமியில் நம்ம பிறக்கும்போது கொஞ்ச காலம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு நம்ம இந்திய கலாச்சாரத்தில், அப்புறம் அப்பா அம்மா கொஞ்சம் காலம் இருக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் கட்டினோன்னா ஒய்ஃபு அல்லது கணவர் வரார், அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறகுது, அப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருது. அதுக்கப்புறம் பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகள் கல்யாணம், பிள்ளைகள் அப்புறம் பேர பிள்ளை வந்தோடனே மற்ற பிள்ளைகள்லாம் பார்க்க மாட்டீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இது நம்முடைய வாழ்க்கை சக்கரம் அப்படியே சொல்லிட்டு வருது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போவுமே எல்லாருமே கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வர்றதே கிடையாது. நம்மோடு கூட கடைசி வரைக்கும் வருகிறவர் நம் அருமை இரட்சகர் ஒருவர் தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் அவனோடு கூட இருப்பேன்,
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்க, கர்த்தர் என் கூட இருக்காருப்பா, அது எனக்கு போதும். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ நான் உங்களை பார்த்து கர்த்தர் கூட இருக்கிறவங்களாம் கையை உயர்த்துங்கன்னா வீட்டில் கூட உயர்த்துவீங்க, அது எனக்கு தெரியாது, நீங்கள் உயர்த்துவீங்க. இப்போ நானும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னா, இருக்காரா பிரதர் அப்படின்னு கேட்டால் நானும் கையை உயர்த்திடுவேன். ஏன்னா நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் அதையும் மொட்டையாக விட்டுட்டு போக மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கூட, பைபிளில் கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்ன சில சந்தர்ப்பங்களை நான் பார்த்தேன். உதாரணமாக இந்த சாமுவேலை எடுத்துக்கிடுங்களேன். அவன் அம்மாவோடு இல்லை, அப்பாவோடும் இல்லை. அவனை பிள்ளை இன்னும் பைபிளில் அந்த வசனம் இருக்குல்ல, குழந்தையாக இருக்கும்போதே கொண்டு விட்டுட்டாங்க சர்ச்சில். இன்றைக்கி நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் போகணுன்றதுக்கே நான் 10 நிமிஷம் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்ப்பா அப்படிங்கிறதுக்காகவே நான் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறேன். ஏன் இதுக்கு 10 நிமிஷம் பேச? சில சபையை குறித்த ஆர்வம் கொண்ட ஆர்வலர்கள் இதுக்கு போட்டு நீங்கள் பாட்டு உங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போகணும் கூட சில 55 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் கொஞ்சம் அப்படி உட்காந்து யோசித்துட்டு இருப்பீங்க. பைபிளும் கைமா நோட்டும் பெண்ணுமா இருக்கிறவங்க, இன்னும் நீ சப்ஜெக்ட்டுக்கு வர மாட்டேன்றிய, அது என் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் வர ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆராதனைக்கு போங்கடான்றதுக்கே நான் இப்படி போட்டு பேச வேண்டியதுக்கு, அவர் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்தான். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அதனால தான் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று நான் சொல்லுகிறேன். அர்ப்பணித்தவனோடு கர்த்தர் இருப்பார். அப்போ அவனுக்குள்ள ஒரு டெடிகேஷன். தாய் அவனை டெடிகேட் பண்ணது தாயினுடைய டெடிகேஷன். நிறைய பேர் சொல்கிறாங்க, என் பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான் பிரதர், இன்றைக்கி அவன் இப்படி போயிட்டான் பிரதர் அப்படின்னு போராடுறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் ஒப்பு கொடுத்தது தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை வைத்து நீங்கள் என் பையன் பேக் ஸ்லைட் ஆகிட்டான், என் பொண்ணு பேக் ஸ்லைட் ஆகிட்டா, பின்னால் போயிட்டா, ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருந்தேன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தால் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை விடாதிருங்கள். ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டால் கூட அங்கே நான் தூக்கிட்டு வருவேண்டான்ற ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? பேதுரு எவ்வளோ பாருங்கள், கூட இருந்து 3 வேளை சாப்பிட்டு உண்டு உறங்கி கடல் மேலெல்லாம் நடக்கலாம் வச்சு கடைசியில் நான் உயிர் போகிற வரைக்கும் ஆண்டவரை உண்மையை பின்பற்றுவேன் சொன்னவன் ஒரு பெண்மணிக்கிட்ட போய் ஐயோ அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத சொன்னானே, அதான் உலகம். ஆனால் அப்படிப்பட்ட ஆளை இயேசு வெறுத்து தள்ளினாரா? இல்லை. நீ வெறுத்து தள்ளினிய, என்னை தெரியாதுட்டேடா, எனக்கு முன்னாலேயே மறுதளிக்கிறிய, அப்படி அது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அவனை தான் ஆண்டவர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது நான் டிசைட் பண்ணது தான். அதனால் பேதுருவை மறுபடியும் உயிர்ப்பித்தார். உங்கள் மகனையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிறைய பெற்றோர் ரொம்ப அப்படி அழுத்தத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் பாரத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஜெபத்தை விடாதீர்கள். ஆமென். ஜெபத்தை விட்டுறாதீங்க. கையை வைத்து அப்படி ஜெபம் பண்ணலாம். இப்பமே உடனே என் கணவர் நல்ல ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தார், இப்போ வர்றதில்லை. என் பிள்ளைகள் நல்ல ஜெபத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க, வர்றதில்லை. ஆமாம் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, என் பிள்ளை விட்டுட்டு ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு வாழா, என் மகா சுற்றிக்கிட்டு வரா ஆண்டவரே, இதெல்லாம் எங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராத காரியத்தெல்லாம் செய்கிறாங்கப்பா. நாங்கள் என்னப்பா செய்தோம், நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், நாங்கள் உண்மையே சார்ந்து தானே வாழ்ந்தோம். வேலை, குடும்பம், சர்ச்சு. ஒன்று வேலைக்கு போவேன், ஆமாம், டீச்சர்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க, அப்புறம் வீட்டுக்கு வருவீங்க, அப்புறம் சர்ச் போவீங்க, அப்புறம் ஆலயத்துக்கு போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, வேலைக்கு போவீங்க. அதே போல் ஒவ்வொருவரும் இந்த 3 இடம் தான். ஒன்று சர்ச், 2வது வீடு, 3வது வேலை ஸ்தலம். இந்த 3 இடத்துல தான் உங்களை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைய
எங்க போறான், எங்க வரா, என்ன செய்யறானோ, கதவு பிடிக்கிட்டு என்ன பண்றானோ தெரியலையே. பைக் எடுத்துக்கிட்டு போனா எங்க போறானோ தெரியலையே. போன் எடுத்துக்கிட்டு தனியா போய் பேசுறான், என்ன பேசுறானோ தெரியலையே. உண்மையில நான் சொல்றேன், தெரியலதான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே, இந்த சூழ்நிலையை மாற்ற உமால் ஒருவரால தான் முடியும் ஐயா. உமால் ஒருவரால தான் முடியும் ஐயா. உம்மை மறுதலித்த பேதுருவை திருப்பலியா, சந்தேகப்பட்ட தோமாவை திருப்பலியா, ஆண்டவரே சவுலை தமஸ்குவின் பாதையில சந்திக்கலையா? இதெல்லாம் உண்மைன்னு சொன்னா இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து கையை உயர்த்தி கதறி நிற்கிற அந்த சத்தத்தை பார்ப்பீராகப்பா. ஜெபிக்கிறோம், சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கிறோம். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், ஆண்டவரே, Lord, we bind all kinds of backsliding spirits. Lord, we bind every deceiving spirit. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா dominative spirits, argument spirits, we bind in Jesus name. எதிர்த்து போராடுகிறோம், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லி பாடுங்க எங்களோடு கூட. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையா நிரப்பிடுவார். ஆவியில நிரம்பி சொல்லுங்க, ஆமென். நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார். அந்த வார்த்தை இன்னும் நீங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இன்னைக்கு சாயந்தரம் வாசித்தேன். 1ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் சாப்டர் 1 19 வேகமா, ஆமென், 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியால் அவரை துரத்த முடியவில்லை. 20 மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். எபிரோனை காலேபுக்கு கொடுத்தாங்க. அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். ஏனாக்கின் 3 குமாரரை காலேபு துரத்தி விட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. எபூசியரை பென்யமின் புத்திரர் துரத்தி விடாம விட்டுட்டாங்க. ஆகையால் எபூசியர் இந்நாள் வரைக்கும் எருசலேமிலேயே குடியிருக்கிறார்கள். அடுத்தது யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமா, யோசேப்பின் குடும்பத்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த பெத்தேலுக்கு விரோதமா போறாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கூட இருக்கிறது, அந்த வார்த்தை சொல்றது ரொம்ப ஈஸி, சொல்றது ஈஸி.
என் கூட என் ஆண்டவர் இருப்பாரானால், என்ன கவனிங்க, என் கூட ஆண்டவர் இருப்பாரானால் துரத்த வேண்டியதை துரத்திக்கிட்டே நான் இருப்பேன். துரத்த வேண்டியது இது பாருங்க, நான் துரத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, துரத்தி விடு, துரத்தி விடு ஆண்டவர் சொல்ல, துரத்து. ஆகார அனுப்பு, ஆகார அனுப்பு, அடுத்த வாரம் பார்த்துக்கலான்றவரை ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. இல்லை இல்லை, ஆகார அனுப்பு, துரத்து. துரத்தி விடுகிறது வேற, அனுப்பி விடுகிறது வேற. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றார், இந்த பிசாசை துரத்து, துரத்து இயேசுவின் நாமத்தினால. இப்போ ஒன்று வசனத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் வருது. ஒரு சிறுப்பின் மரித்த செய்தியை கேட்டு இயேசு நான் வந்து எழுப்புவேன் அங்கே போனால் அங்கே எல்லாம் உட்கார்ந்து தார தம்பட்டை வச்சு அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னார், இவங்கெல்லாம் வெளியே துரத்துனார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசம் எண்ணம் உள்ளவங்களெல்லாம் துரத்து. இது எப்படி நீங்கள் எடுக்கணும்? சிந்தையில் இருக்கிற அந்த அவிசுவாசம், என் பையன் திருந்தோம் திருந்த மாட்டான், ஐயோ இவ்வளோ நாள் ஆச்சு, ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இந்த 10 மாதமாக ஜெபம் பண்ணுறேன், இந்த வியாதி போகலை, கொரோனா போயிடுச்சு மூச்சு வாங்குறது போகலை, கொரோனா போயிடுச்சு கால்வலி கைவலி போகலை, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், ஆனால் துரத்துவதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்க, யூதாவோடு கர்த்தர் இருந்ததுனால் மலை தேசத்தாரை துரத்துறாங்க. இப்போ யோசேப்பின் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் ஜெனரேஷனை துரத்துகிறதுலையே குறியா இருக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பினுடைய குடும்பம் அது. ஆமென். ஏன் நான் யோசேப்பின் குடும்பத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறேன்? வசனத்துக்கு வாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39, ஆதியாகமம் 39, வேகமா ஆதியாகமம் 39 2 3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போதும். 3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும். 3 போதும். 21 யோசேப்போடு இருந்து. அடுத்து கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. 23 சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும். 23 கர்த்தர் அவனோட இருந்தபடியால். இது பாருங்க, அந்த 39 மட்டும் 4 வசனங்கள்ல கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு பங்களால இருந்தார், அதனால கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்பு வந்து ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தார், அதனால கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்பு நல்ல ஒரு பெரிய செல்வந்தனாக செழிப்புள்ள இடத்தில் இருந்தார், கர்த்தர் அவங்க கூட இருந்தார். அப்படியா இருக்காங்க? அந்த 39ஆம் அதிகாரம் முழுவதுமே வேதனையான பிரச்சனையான அந்த அதிகாரங்கள், உபத்திரம் நிறைந்த சோதனை நிறைந்த அதிகாரம், சோதனை நிறைந்த அதிகாரம். ஆனா ஜெயிலில் இருப்பாரு, அங்கேயும் கர்த்தர் கூட இருப்பாராம், கர்த்தர் கூட இருப்பாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அனுமதித்து ஒருவேளை ஜெயிலுக்கே போகலாம், ஆனா கர்த்தர் அங்க இருப்பாரு. தேவன் அனுமதிக்காம ரோடு சண்டை போட்டு நீ போனன்னு வச்சுக்கோ, அங்க கர்த்தர் வரமாட்டாரு, கர்த்தர் வரமாட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தர் கூட இருந்தார் வார்த்தை நீங்க ரொம்ப மெடிடேட் பண்ணிட்டாருங்க. கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார். அப்போ யோசேப்பு இந்த 39ஆம் அதிகாரம் முழுவதிலும் 4 இடங்கள்ல கர்த்தர் அவனோட இருந்தார் வாசிக்கும் போது நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, ஐயா நீ எந்த பிரச்சனையின் வழியா போற அது உனக்கு பிரச்சனை இல்லை, கூட அவர் இருக்காரா, அவர் தான் பிரச்சனையை மேற்கொள்ளுகிறவர், கூட இருக்காரா, அது போதும். ஆமேன்னு சொல்லுங்க, அது போதும். நம்ம ஆட்கள்லாம் எப்படி, கர்த்தர் உங்க வீட்டில் இருந்திருந்தாரு இதெல்லாம் நடக்குமா? கிதியோன் கேட்டான்ல, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால் இவைகள்லாம் நடக்குமா? 6ஆம் அதிகாரத்தில் கேட்பான் ஆண்டவரை பார்த்து, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும்போது அவன் கேட்பான், என்ன ஆண்டவனே. வசனத்தை சொல்ல டைம்ல போயிட்டு இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நியாயாதிபதிகளை இப்ப வேண்டாம். அப்போ என்ன ஆண்டவனே, கர்த்தர் என் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? எங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ மரணம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ கஷ்டம், இழப்புகள், சோர்வுகள், பலவிதமான சவால்கள். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 39ஆம் அதிகாரத்தில் 4 வசனங்கள் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பிரதர், கர்த்தர் கூட இருப்பாரு, என்னை போட்டு
சுழட்டி சுழட்டி சொலவில் பிசாசு புடைக்கிறது போல் கர்த்தர் என்னை அவன் பிசாசு புடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு நாளெல்லாம் என்னை போட்டு வாதிப்பாரா? எங்களுக்கு ஒரு நல்ல காலமே பறக்காதா? ஒரு எண்ணம் வருதில்ல உங்களுக்கு? 41க்கு வாங்க. ஆதியாகமம் 41:46. ஆதியாகமம் 41:46 டக்குனு வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதா இருந்தான். இன்னொரு முறை வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுக்கு 30 வயது. யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்க்கிறான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை 46ஆம் வசனத்துல லைஃப் ஸ்டைலே மாறுது. 46ல அப்போ 41 நான் ஏற்கனவே சொன்னது 39 40 41ல லைஃப் மாறிடுச்சு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்படியே அழுதுன்னு அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா யாராவது? உங்களுக்கு தான் நான் பேசுறேன், உங்களோடு தான் பேசுறேன். கர்த்தர் கூட இருக்கிறார் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. இப்போ வரப்போறான், புருஷன் அடிக்க போறான். அப்போ யார் என் கூட இருந்தால் அவன் அடிப்பானா? இல்லை. நாளைக்கு கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், அங்கே ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, நான் பதில் சொல்லணும். மாமியார்கிட்ட பதில் சொல்லணும், மாமனார்கிட்ட பதில் சொல்லணும், அங்கே பதில் சொல்லணும், இங்கே பதில் சொல்லணும், எங்கேயெல்லாம் பதில் சொல்லணும். கர்த்தர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? யோசிக்காதீங்க ஐயா. 39ல் போராட்டம் ஐயா, ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த வார்த்தை அதிகமாக எனக்கு தொட்டது 41 46ல் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக அவன் வந்து நிற்கிறான். அப்போ he was 30 years old. அப்போ இன்னும் அழுத்தமாக சொல்லிட்டா, அவன் பாடுகளின் வழியாக கடந்து வந்த காலம் வாலிப காலம். வாலிப காலம், இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. பெங்களூரில் நம்ம ஆஃபீஸ் அங்கே ப்ரேயர் சென்டரில் விசுவாசிகளை மீட் பண்ண போகும்போது ஒரு சகோதரன் வந்தார். நான் ஆட்டோ ஓட்டுறேயா, திடீர்னு ஒரு மாதிரி வந்துருச்சு, படப்படன்னு மருத்துவமனைக்கு போனேன். ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணணும், பணம் இல்லை. அப்படி அரசாங்க மருத்துவமனைக்கு போகலாமே. அங்கே கர்நாடகா சிஸ்டம் பிபிஎல் அப்படின்னு ஒரு கார்டு சொல்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 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 அட்டை கொடுப்பாங்க. அதை வச்சு போகலாம். அதை வாங்க முடியல, என்னென்னமோ பார்க்குறேன், என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு. பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். இவன் யார்? என் பையன் பிகாம் சிஎம் படிக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். விடாத படி, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். வாடகை கொடுத்து பல மாதங்கள் ஆச்சு, பல மாதங்கள். ஓனர் என்ன ஒன்றும் சொல்லலையான்னு. அந்த புண்ணியம், நீ படுற கஷ்டத்தை பார்த்து எப்படா வாடகை கேட்குறது அப்படின்னு சொன்னார். இப்படியும் மக்கள் இருக்காங்க, இப்படி மக்கள் இருக்காங்க. அப்போது அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த கார்டு கிடைக்கிறதுக்கு வழிகளை சில ஆலோசனையும் கொடுத்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறேன் தெரியுமா? உபத்திரவ காலம் கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற நீங்கள் இந்த பாடுகளில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவார். ஆமென். 30 வயதில் உயர்வு. கையை வைத்து சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார். நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. கர்த்தர் கூட இருந்தால் அவனுக்கு காலகாலத்தில் எல்லாம் நடந்திருக்குமே. கர்த்தர் கூட இருந்தால் இந்த விபத்து வந்திருக்குமா? எல்லாம் நம்ம ஊரில் பயங்கரமான ரொம்ப இன்டலெக்சுவல் விசுவாசிகளாக இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப டூ மச்சாக பேசுவாங்க. ஒருத்தன் வேதனைப்படும்போது தான் அவனை போட்டு அது இதுன்னு உட்காந்து நிறைய நேரம் இந்த மரண வீடுகளில் பார்ப்பேன். அந்த மரணத்தில் பறி கொடுத்த மனைவியோ பிள்ளையோ அம்மாவோ அப்பாவோ அந்த பாடி சுற்றி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் ஒரு கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. என்ன பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? இவர் அப்படி, இவர் இப்படி, இப்படி அப்படி இப்படி இப்படின்னு அங்கே உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி கதைக்கெல்லாம் நீ போகக்கூடாது. யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன். நீங்கள் அங்கெல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு அந்த குடும்பத்தில் ஏன் நடந்துச்சு தெரியுமா, இது ஏன் வந்துச்சு தெரியுமா,
ஒரு வீட்டில் பயங்கரமான கோர விபத்து நடந்தது. விசுவாசிகள் மரித்து போனார்கள். உடனே இன்னொருத்த பேச, ஏன் நடந்துச்சு தெரியுமா? தம்பியே பேசுகிறான். அது எவ்வளோ ஒரு வேதனை தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உபத்திரப்படாதவன் ஒருத்தரும் கூட கிடையாது. ஆனால் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிற உங்களுக்கும் எனக்கும் அவரே ஆறுதல் செய்கிறவர். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவரே, நீங்க கூட இருந்தார். ஆண்டவரே, அது போத ஆண்டவரே, நீ கூட இருக்கிறீரா? ஆமென். வளர்ச்சியில் ஒன்று நீர் கூட இருப்பது. கையை வைத்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒன்று கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஆமென். வந்து வந்து போகிறவர் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வருகிறவர் அல்ல. ஆமென். ஃப்ரைடே அந்த சகோதரிகள் கூட்டத்துக்கு மாத்திரம் அல்லது ஃபாஸ்டிங் பிரேயருக்கு, தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் பிரேயருக்கு மட்டும் ஆண்டவர் வந்து போயிட மாட்டார். அவர் எப்போதுமே கூட இருப்பார். ஆமென். ஆமென். என் கூட இருக்கிறீர் சொல்லுங்க. என் கூட இருக்கிறீர் தேவரீர், என் கூட இருக்கிறீர். ஆமென். சொல்லுங்க கையை உயர்த்தி. என் வீட்டில் இருக்கிறீர். என் வீட்டில் கர்த்தர் இருந்தால் அதெல்லாம் நடக்குமான்னு சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த பேச்சை மாற்றி அதை டெலீட் பண்ணி அல்லது கேன்சல் பண்ணி, இயேசுவின் நாமத்தில் என் கர்த்தர் என் கூட இருக்கிறீர் சொல்லுங்க. என் கர்த்தர் என் கூட இருக்கிறீர். சீக்கிரமாய் ஆண்டவரே, என்னை தூற்றினவர்கள், எனக்கு விரோதமாய் பேசினவங்க, என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரே ஆச்சரியப்பட போறாங்க. கூட இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஷந்தாலாபா கபா தாலா கபா தாலாபா ரபாபாலாஹா. நல்ல கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்க வீட்டில் இருக்கிறார் சொல்லுங்க. ஆண்டவரே, என் வீட்டை விட்டு போயிட்டீங்க, என்னை விட்டு போயிட்டீங்க, அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. இயேசுவின் நாமத்தினால அவர் செட்டையின் கீழ் கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் பிரபாலியா கத்தரகோ சந்தரா கத்தரலே. மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திரும்ப 1 சாமுவேல் அடுத்த ஜெபத்துக்காக தான் நம்ம வாசிக்க போறோம். ஒவ்வொரு காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம். 1 சாமுவேலின் புத்தகம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே 3ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாம் திறந்து வைத்திருப்பீங்க நம்புறேன். 3ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை திரும்ப ஒருக்க வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு முறை ஸ்கிரீன்ல போடுங்க அந்த வசனத்தை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க நல்லா பாருங்க, சேர்ந்து வாசிங்க. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. அப்போ இப்போ நீங்க எதுக்கு ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? நீங்க விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைங்க தான் இப்போ என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட இணைந்து இருக்கிறீங்க. நீ எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், நீங்க எந்த சர்ச் மெம்பர்னு நான் கேட்க மாட்டேன். அப்படியா? கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு போனியா இல்லையான்னு தான் கேட்பேன். ஆனால் ஏன் கேட்க மாட்டேன்னா, பரலோக ராஜ்யத்தில் கேட்க மாட்டாங்க. போகும்போது இந்த சர்ச்சில் இருந்தால் தான் நீ அங்கே வரணும்னு கேட்க மாட்டாங்க. இந்த உபதேசத்தின்படி ஆர் யூ குவாலிஃபைட், ப்ளீஸ் கம், இல்லைன்னா சாரின்றாங்க. அதுதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே,
இங்கே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் கூட இருந்ததுனால அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. ஆமாம், வளர்ச்சி அடைந்தவனோடு என் ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தரையில் விழுந்து போகலன்னு என்ன அர்த்தம்? அது சும்மா உன் வார்த்தையை தண்ணியில் தாண்டா எழுதணும் அப்படிம்பாங்கல்ல. நாளைக்கு வருவேன், அது என்னத்தை வருவேன், நீ எங்கே வரப்போகிற, இதோ வந்துக்கிட்டே இருக்கணும். சில இந்த காலத்தெல்லாம் இங்கிலீஷில் ஐ எம் ஆன் த வே, அவன் எங்கேயோ மூலையில் உட்காந்துக்கிட்டு இருப்பான், ஆன் மை வே ஆன் மை வே ஆன் த வே. கடைசியில் பார்த்தா ஐயா எங்கே போனானே தெரியாது. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கூகுளில் நீ எங்கே இருக்கன்னு. அது வேற. கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னா அவர் உங்களுக்கு சொல்கிறார்ல, சொன்னார்ல, இதுக்கு முன்னால் சொன்னார்ல, எத்தனை சில ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்ல, அதெல்லாம் கர்த்தர் வச்சிருப்பார் மைண்டில். இதை சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த சகரியா எலிசபெத் சம்பவம் தான் ஞாபகம் வருது பைபிளில். அதெல்லாம் வாசித்தானா அவள் தான் 8:30 மணி தான் முடிப்பேன். அப்போ 70 வயது சென்றவள் நம்ம சகரியாவுக்கும் வயதான கிழவனாக இருக்கிறாரு, அவர் ஆசாரியனாக இருக்கிறாரு. அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபோது ஒரு நாள் திடீரென்று சகரியாவே, சர்ச்சில் ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறார், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்றா. வந்து தேவதூதன் சொல்கிறான், அப்படியா, என்ன வேண்டுதல்? உன்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற போகிறான். அப்படியா, இந்த வயசுலையா? எனக்கா? ஆமாம், இவனை விட்டா திருந்த மாட்டார், ஊருக்கு தான் அவர் பாஸ்டரு, ஆனால் எப்பவும் அவிசுவாச வார்த்தை பேசுவார், அதனால் அவன் வாய்க்கு ஒரு சிப்பை போட்டு விட்டுட்டு போயிட்டாரு. யோவான் ஸ்நானங்க என்னைக்கு வெளியே வராரோ அது வரைக்கும் நீ அப்படியே இருப்பா அப்படின்னு. அதில் வார்த்தை பாருங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் இதுலேருந்து என்ன புரியுது? எனக்கா 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 பிறக்க போன்றாருன்னா, அப்போ அவர் வந்து டெய்லி ஜெபிக்கலை, என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிச்சு ரிக்வஸ்ட் பண்ணி விட்டுட்டார் ஒரு கட்டத்தில். இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஜெபம் பண்ணி விட்டுட்டீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அதில் தம்முடைய அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி கர்த்தர் வச்சிருக்காரு. ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது அல்லது ஆலயத்தில் போகும்போது அல்லது உங்க காதுல ஒரு சத்தம் கேட்டிருக்கலாம், சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒன்றையும் என் ஆண்டவர் தரையில விட மாட்டார், விழுந்து விட மாட்டார். விசுவாசின் கையை வைத்து அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி குறித்து பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் என்னுடைய பிளெஸிங்கை குறித்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எனக்கு கொடுத்த வார்த்தை மாறவே மாறாது. சொல்லுங்க, மாறவே மாறாது. அதை நான் காண்பேன், பார்ப்பேன். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆவி மாறி ஊற்றுவே. யாரெல்லாம் பாடிட்டு இருக்கீங்களோ உங்க மேல ஒரு கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. வாக்கு நம்பி வந்து எல்லா சந்தேகம், பலவீனம் go out in Jesus name. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுவே. ஆமென், ஹalleluya. இன்னும் 2 குறிப்புகள், 3 குறிப்புகள் இருக்குது. ஆனா ஒன்று தான் பேச முடியும்னு நினைக்கிறேன், டைம் ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரம் 5, 6, 7. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரவேலில் எல்லாரும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள், மிஸ்பாவில் கூடி வந்து தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேலின் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன் அல்லது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி,
உங்களுக்குள்ளே வந்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை மன்றாட்டு வீரர்களாக மாறிடுவீங்க. ஆமென். அந்த இன்டர்செசரி ப்ரேயர் ஸ்பிரிட்டு, அதுக்கு பேர் தான் அந்த மன்றாட்டின் ஆவி. அப்படின்னு ஒன்று தனியாக இருக்கோ? இருக்கு. சாதாரணமாக ஜெபிக்கிறது வேற. அருமையான ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், உங்களுடைய கிருபை தாங்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். இது சாதாரணமாக நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு விதம். ஆனால் இந்த மன்றாட்டின் ஆவி அல்லது அந்த அந்த இன்டர்செசரி அந்த ஸ்பிரிட்டு, இன்டர்செஷன், அந்த அனாயிண்டிங்கு உங்கள் மேலே வந்துருச்சுன்னு வைங்களேன். யாராவது உங்கள்கிட்ட ஒரு ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்குறான்னு வைங்களேன், ஏசப்பாட்ட கொண்டு போகும்போது உங்கள் கண்கள் அப்படியே கண்ணீர் ஊற்றுரும். ஆமென். மனதுருக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பைபிளில் இருக்கா? இருக்கு. யார் ரோல் மாடலு? எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப சூப்பர் ரோல் மாடல் நம்முடைய அருமை ரட்சகர். அவர் ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். கண்ணீர் விட்டார். எங்க இருக்கு? இயேசு கண்ணீர் விட்டார்னே ஒரு வசனமே இருக்கு. ஆமென். லாசர் கல்லறைக்கு போகும்போது மார்த்தாள் அழுகிற மார்த்தாள் மரியாள் எல்லாம் அழுகிறத இயேசு கண்டபோது வசனம் சொல்லுது, அவர் கண்ணீர் விட்டார். நான் கேட்குறேன், அவர் ஏன் கண்ணீர் வடிக்கணும்? அவிசுவாசமாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ பார், கொஞ்சம் நேரத்தில் நம்மளாக இருந்தால் இப்போ பார் கொஞ்ச நேரத்தில் அது இந்த காலமாக இருந்தால் அந்த கண்ணீர் வடித்ததையும் வீடியோ பண்ணிக்கிறது, நம்ம செஞ்ச அற்புதத்தையும் வீடியோ பண்ணிக்கிறது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறது, ஸ்லோ மோஷனில் காட்டுறது. என்ன விளையாட்டுன்றீங்க? பாரத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அது போட்டோம், அது தேவையில்லாத விஷயம். ஆனால் இன்னைக்கு பாரத்தோடு சொல்கிறேன், மன்றாட்டின் ஆவி, அந்த ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு தம்பி இப்படி ஆயிட்டான், அல்லது ஒரு வீட்டில் இப்படி போராட்டம், ஆண்டவரே அவருக்கு முன்னால் அப்படி அந்த அவங்க பேரை சொல்லும்போது அதுக்கு நீங்கள் அழணும் முயற்சிலாம் பண்ண வேணாம். அது தன்னாலே வந்துடும், தன்னாலே வரும். நான் ஆரம்ப ஊழியத்தில் இந்த அழுகை, கண்ணீர், ஜெபம் அதெல்லாம் எனக்கு வராது. நானும் முயற்சியும் பண்ணல, வராது. இந்த அழுகிற பார்த்தீங்க, இதுக்கு நான் அழுகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஆரம்ப ஊழியத்தில் அப்போ ஊழியத்தில் ஒரு பிரேக் த்ரூவே இல்லை, ஒரு தேவனுடைய கை இல்லை. அது நல்ல ஃபீல், ரொம்ப ட்ரையாக இருக்கும். நல்ல பைபிள், இந்த பைபிள் இப்படி சொல்லுது, ஆம்பிளிஃபைடு இப்படி சொல்லுது, கிங்ஸ் ஜேம்ஸ் இப்படி சொல்லுது, நியூ கிங் ஜேம்ஸ் இப்படி சொல்லுது, தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் இப்படி சொல்லுது, டேக்ஸ் இப்படி சொல்லுது, அதெல்லாம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவேன்னா, டே நீ என்னடா சொல்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படியே பிரசங்கம் பண்ணி ஒரு மணி நேரம் பேசினா தான் நம்மளை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி, அமெரிக்கா பாஸ்டர் எப்படி சொன்னார், ஆஸ்திரேலியா பாஸ்டர் என்ன சொன்னார், சிங்கப்பூர் பாஸ்டர் எப்படி சொல்கிறாரு, அதெல்லாம் இப்படிலாம் எடுத்து பேசி ஒரு கட்டத்தில் ஒரு நாள் எனக்கே என் பிரசங்கத்தை பிடிக்கல. ஒன்றும் அசைவு இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை, ஜனங்கள் அபிஷேகம் பெறல, சுகம் அடையல, ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு நாள் ரொம்ப சின்சியராக நானே தான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா கர்த்தர் அழைச்சாரா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 3 நாள் உபவாசம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உன் பிரசங்கம், உன்னுடைய ப்ரிப்பரேஷன், உன்னுடைய கமிட்மெண்ட் எல்லாம் வெரி குட். ஆனால் ஒன்றே உனக்கு குறை இருக்கு உன்கிட்ட. என்ன? நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறது இல்லை. உன் அரைக்கதவை பூட்டி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணேன்னா, மேடையில் போய் நீ ஜெபம் பண்ணா கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் அழுது ஒப்பு கொடுப்பான். இதுதான் சீக்ரெட்டு அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கி மன்றாட்டின் ஆவி, அந்த ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷனில் ஒன்று அந்த மன்றாட்டின் ஆவி. அதெல்லாம் தேவை கிடையாது பிரதர். லார்ட் ஹஸ் டன் ஆல் திங்ஸ் ஆன் த கிராஸ் ஆஃப் கால்வரி. நீ எதுக்கு அழுறாய்? ஐயா, நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், சாப்பாட்டுக்காக நான் அழ வேண்டாம், உடைக்காக அழ வேண்டாம், பைக்குக்காக அழ வேண்டாம், வீட்டுக்காக அழ வேண்டாம். அவர் எனக்கு தருவார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஒவ்வொரு தம்பி வாலிப தங்கச்சிக்காக, தம்பிக்காக, ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்காக, ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்டுக்காக, ஒவ்வொரு மாநிலத்திற்காக, ஒவ்வொரு முதல்வருக்காக, பிரைம் மினிஸ்டர்ஸுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணுமே. ஏன் இந்த உபதேசத்துக்குள்ளே வராமல் போயிட்டோம்?
ஏன் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கடைசி காலத்தில் வந்துட்டோம். இயேசு எருசலேம் நகரத்தை பார்க்குறாரு. பார்த்து என்ன சொன்னார்? இயேசு கண்ணீர் வடித்து, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருப்பாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு பாரப்பட்டார். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேம் குமாரத்திகள் கண்ணீர் வடித்தார்கள். உடனே இயேசு சொல்றாரு, ஏன் நீ கண்ணீர் வடிக்கிற? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு, 3 நாள் கழிச்சு பாரு, என் வித்தையை பாரு. அப்படியே சொன்னாரு? இல்லையே, எனக்காக அழாத, நான் பிதாவை சித்தத்தை செய்கிறேன், முதல்ல உனக்காக அழு. இயேசு சொன்ன வார்த்தை. அதையும் மீறி எந்த இவாஞ்சலிஸ்டோ சூப்பர் ஸ்டாரோ, அது அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ அது ஆப்பிரிக்காவோ யாரா இருக்கட்டும், இயேசு சொன்ன வார்த்தை, உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு. இயேசு சொன்னா. அதனால அந்தந்த பிரசங்கங்களாம் கேட்டு நீங்க இருக்கிற ஆவியும் அனல அப்படியே அணைஞ்சு போயிருந்தால், இந்த கடைசி காலத்திலேயாவது ஆண்டவரே என்ன கையை உயர்த்தி, ஆண்டவர் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நான் ஜெபிக்கல, குறிப்பிடத்தக்க அளவுக்கு உம்முடைய சமூகத்தில் என் கண்ணீரை ஊற்றவில்லை, குறிப்பிடத்தக்க அளவுக்கு என் சபையின் எழுப்புதலுக்காக நான் ஜெபிக்கல ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக குறிப்பிடத்தக்க அளவுக்கு கண்ணீர் வடித்து அவருடைய ஆத்தும மீட்புக்காக நான் ஜெபிக்கல. திரும்ப திரும்ப சொல்றேன், பணத்துக்காக, பொருளுக்காக, வேலைக்காக, குழந்தைக்காக கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எனக்கு தருவார். ஆனா வசனம் சொல்லுகிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், கண்ணீரோடு ஒன்றை நாம் மறைக்காமல் கண்ணீரோடு நான் உங்களுக்கு ஊழியம் செய்தேன். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஒரு மன்றாட்டின் ஆவியினால கர்த்தர் அவனை நிரப்பி இருந்தார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஒன்னே ஒன்று சொல்லட்டா, நீங்க 1008 பிரச்சனையோடு கூட இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது உங்க சபைக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, உங்க பாஸ்டர்ஸ்க்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, உங்க ஸ்ட்ரீட்டுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது வாலிபர்களுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா, அடுத்த ஜெனரேஷன் கேள்விக்குறியா இருக்குது. ஏசப்பாவா எப்படி பார்க்குறாங்கன்னா, வேலை கொடுக்கிறவர், குழந்தை கொடுக்கிறவர், கல்யாணம் பண்ணி வைக்கிறவர், கார் கொடுக்கிறவர், பங்களா கொடுக்கிற இயேசுவா தான் பார்க்குறாங்களே தவிர ஆத்தும அறுவடையை கொடுக்கிற இயேசுவாக பார்க்கலையே, 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 பார்க்கலையே. எல்லாம் கையை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே என் தேவைகளை சந்திப்பீர். ஆமென் சொல்லுங்க. யெகோவா என் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். Lord shall supply all your needs. ஆமென், ஆமென். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவர்னு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, ஆண்டவரே மன்றாட்டின் ஆவியினால், விண்ணப்பங்களின் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. சாமுவேல் கர்த்தரிடத்தில் மன்றாடும்படி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே வர வைத்தானே, உபவாசித்து ஜெபிக்க வைத்தானே, ஒரு கமிட்மெண்ட் பிரேயர் செய்ய வைத்தானே, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தாரு. ஐயா, அந்த ஜெபாவி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும், அந்த ஜெபாவி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைகள் எல்லாம் எவரிபடி ஆல் ரைட் அப்படி சொல்லுகிறதல்ல, உங்களை சூழ இருக்கிறவர்கள் ஷபாலா ரியாகாபாலா தூராபா சோர்ந்து போன தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ எழும்புவாயாக. இயேசுவுக்காக ஒரு கிருபையின் ஆவி உங்க மேல இறங்கி வருகிறது. ஆமென். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. தனக்காக அல்ல ஆண்டவரே, பிறருக்காக, பிறருக்காக. ஒரு அன்னை தெரேசா தனக்காக அல்ல, பிறருக்காக. இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மகாத்மா காந்திஜி தனக்காக அல்ல, பிறருக்காக. இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். நீ யாருக்காக வாழ்ற? யாருக்காக பிசினஸ்ல பணத்தை சேர்த்து வைக்கிற? யாருக்காக லேண்டு கண்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கிடக்க? பிள்ளைகளுக்காக தானே. தட்ஸ் குட். அப்புறம் அதையும் தாண்டி என்னது? அதையும் தாண்டி என்னது? ஜீசஸ். அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரைக்கும் நடந்தது போகட்டும், இன்னைக்கு எங்களை உயர்த்த போகிறீங்க, என் கூட இருக்க போறீங்க. ஆண்டவரே அது எனக்கு போதும், அது எனக்கு போதும்,
என் பிரச்சனை நீங்க கூட நீங்க வந்துட்டீங்கன்னா என் பிரச்சனை நீங்க உங்க தோள்ல போட்டுக்கிடுவீங்க. ஆண்டவர் உண்மையில் போட்டுக்கொள்வீங்க. ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை வீணாய் போவாதல்லவா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தேவன் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். தேங்க்யூ, தேங்க்யூ தகப்பனே. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை விண்ணப்பம் பண்ணார்களோ, பிள்ளைகள் படிப்பு, சுகம், எதிர்காலம், சரீர சுகம், ஆபரேஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவங்களுக்காக ஏவப்பட்டு ஜெபிக்கிறேன். nothing to worry. Hallelujah. This is all light things in the sight of the Lord. இது தேவ பார்வையில் அற்ப காரியம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவரே, ஒரு சமாதானம் நதியை போல நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறதற்காக Lord, I give all the glory, praise you, honor you, Lord. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி விட்டதுக்காக என்னென்ன ஜெப வேண்டுதல் உண்டோ, என்னென்ன வேண்டுதல் உண்டோ, குடும்ப சண்டை, சொத்து தகராறு, வீட்டு தகராறு, அந்த தகராறு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவி உறவுகள் பிரிஞ்சிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. கர்த்தர் பொறுப்படுத்ததற்காக, இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லா கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஹalleluya, thank you Lord, hallelujah, thank you Jesus. ஆலங்கத்தை பார், ஆமென். தெருக்களின் கோலத்தை பார், எருசலேமின் ஆலங்கத்தை பார், தெருக்களின் அலங்கோலத்தை பார். நெருங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, திரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நெருங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, ஆண்டவரே கட்டிடவா. விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பா. எழுந்து கட்டுவோம் பாருங்கள், இன்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டிடவா. ஆபத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியில் நிரப்பும் பெற்றோர் தேவை. ஆமென். எல்லாரும் ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி பாடுங்க. ஆவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. ஒரு எழுப்புதலின் அக்கினி எங்கள் தமிழகத்தை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. பாருங்கள் என்று எழுந்து கட்டுவோம், பாருங்கள் இன்று எழுந்து கட்டிடவா. அப்பனும் தூயன என்னை அழித்த அப்பனே ஆயினும் ஏற்றுக்கொள்ளோ. எல்லா கரங்களை தட்டி ஸ்கிரீனை பார்த்து பாருங்க. அறுவடை பணியை கருத்துட செய்ய தருகிற என்னை ஏற்றுக்கொள்ளோ. ஆமாண்டவரே ஏற்றுக்கொள்ளோ. விசுவாசியே நீ. ஆமாண்டவரே, ஒவ்வொரு அறுவடை பணிக்கு எழுப்பி விடுங்க ஆண்டவரே. பாருங்கள் இன்று எழுந்து கட்டிடவா. பாருங்கள் இன்று கட்டிடவா. ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க ஆரம்பித்து விட்டார். ஆமென். கர்த்தருடைய கரத்தை இனி நீங்க பார்க்கிற காலம் வந்துவிட்டது. At the same time, hallelujah, you have to be something, you have to do something for the Lord. மறந்துடாதீங்க, ஏதாயில் ஒரு விதத்தில். Thank you. அப்பதான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். நீங்க பெற்ற அனுபவங்கள், சாட்சிகள் எனக்கு தெரியும். இன்னைக்கு பேச பேச ஜெப நடத்த உங்க வீட்டுக்குள்ள ஆமென் தேவனுடைய வல்லமை ஒரு அம்பு பாயிறது மாதிரி தேவனுடைய அக்கினி தழல் உங்க வீட்டுக்குள்ள பாய்ந்து கொண்டே இருந்தது. ஆமென். சாத்தான் சொல்லாம கொள்ளாம போயிட்டான். சாத்தான் உங்க வீட்டோடு சொல்லாம கொள்ளாம போயிட்டான். ஆமென். விசுவாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி கையை வைத்து என் ஆத்துமாவை சொல்லணும்.
மறந்துடக்கூடாது. நாளைக்கு நமக்கு எல்லார் கையை வைத்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.